நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட மேலப்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் முதல் அண்ணா வீதி வரை உள்ள பிரதான சாலை கடந்த 15 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாததால் தற்போது குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதுடன் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் சாலை மற்றும் பாதாள சாக்கடையை சீரமைக்க கோரி அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் அதிமுகவினர் மாநகராட்சி அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். அப்போது திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது ஊர்வலத்திற்கு முன் அனுமதி பெறவில்லை என்று கூறி அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.